இன்னைக்கு நம்ம இந்த கே ட்ராமால 1600 வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு ஃபாக்ஸுக்கும் பேரண்ட்ஸை தொலைச்சிட்டு தனியா வாழ்ற ஒரு பொண்ணுக்குமான லவ் ஸ்டோரியை தான் பார்க்க போறோம். இந்த ஸ்டோரியோட ஹீரோ லியோன். இவன் தான் 1600 வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த 9-tailed ஃபாக்ஸ். ஹீரோயின் ஜியா. இவ சின்ன வயசுல இவளோட பேரண்ட்ஸை தொலைச்சிட்டு இவ்வளவு வருஷமா இன்னும் அவங்கள தேடிட்டு இருக்கிறா. இவங்க ரெண்டு பேருக்கும் எப்படி லவ் ஸ்டார்ட் ஆச்சு, இவங்க ஃபைனலா ஒன்னு சேர்ந்தாங்களா இல்லையான்னு இந்த ஸ்டோரியில பார்க்கலாம். ஜியா சின்ன பொண்ணா இருந்தப்போ இவளோட பர்த்டேக்கு கிஃப்டா இவளோட பேரண்ட்ஸ் ஒரு மியூசிக் பாக்ஸை கொடுத்துருக்காங்க. இப்போ இவங்க எல்லாரும் ஃபாக்ஸ் ஹில்ல இருந்து வீட்டுக்கு போயிட்டு இருந்தப்போ திடீர்னு ரோட்ல இருந்த லைட்ஸ் எல்லாம் ஆஃப் ஆகி இவங்க கார் சடனா ஆக்சிடென்ட் ஆகிடுது. அந்த ஆக்சிடென்ட்ல நிறைய அடிபட்டுட்டதால ஜியாவோட பேரண்ட்ஸ் மயங்கி இருக்க இவ மட்டும் காருக்கு வெளியே ரெண்டு பேர் நிக்கிறத பார்த்துட்டு அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கறா. பட் வெளியே நிக்கிறவங்க கார் கிட்ட க்ளோஸா வந்த அப்புறம் தான் அவங்களும் இவளோட பேரண்ட்ஸ் மாதிரியே இருக்கிறத பார்த்து பயந்து போயிடுறா. இப்போ ஜியா கண்ணை திறந்து பார்த்தா எப்பவும் போல இவளோட வீட்டுல இவ பேரண்ட்ஸ் கூட தான் இருக்கிறா. அதனால நடந்தது எல்லாம் வெறும் கனவு தானே நினைச்சு இவ பேரண்ட்ஸ் கிஃப்டா கொடுத்த மியூசிக் பாக்ஸை பார்க்கும்போது தான் அதை ரத்தக்கரை இருக்கிறத நோட் பண்றா. அப்பதான் ஜியாக்கு நடந்தது எல்லாம் வெறும் கனவு மட்டும் இல்ல உண்மைதான்னு தெரிய வருது. அதனால இவளோட பேரண்ட்ஸ் உண்மையானவங்க தானே டெஸ்ட் பண்ண இவ அம்மா கிட்ட எனக்கு வால்நட் கேக் சாப்பிடணும் போல இருக்குன்னு சொல்றா. சோ இப்ப அவங்களும் இவளுக்கு கொடுக்க வால்நட் கேக்க தேட இவ கையில ஒரு சிசர் எடுத்து மறைச்சு வச்சுக்கிட்டு நீங்க என்னோட அம்மா இல்ல, எனக்கு வால்நட்னா அலர்ஜின்னு என்னோட அம்மாவுக்கு ரொம்ப நல்லா தெரியும்னு சொல்லிட்டு சிசரால அவங்களை குத்திட்டு அங்க இருந்து தப்பிச்சு இவ ரூம்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறா. ஆனாலும் அவங்க இவளை விடாம துரத்தி டோரை ஓபன் பண்ண சொல்லி கத்துறாங்க. இப்போ பயத்துல இருக்கிற ஜியா மெதுவா கண்ணை திறந்து பார்த்தா அங்க இவளுக்கு முன்னாடி லியோன் ஒரு ரெட் அம்ப்ரெல்லா வச்சுட்டு நிக்கிறான். அப்போ அவன் இவளை பார்த்து நீ தான் அயுமான்னு கேட்டுட்டு அவன் மேஜிக் பவரை யூஸ் பண்ணி இவ ஆயுமானு செக் பண்ணி பாக்குறான். பட் இவ ஆயும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு நடந்தது எல்லாத்தையும் மறந்துடுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து மறைஞ்சு போயிடுறான். இப்போ ஜியா கண்ணை திறந்து பார்த்தா இவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆன அந்த ஃபாக்ஸ் ஹில் ரோட்ல தான் நிக்கிறா. பட் ஷாக்கிங்கா அங்க இவளை தவிர இவ பேரண்ட்ஸ் ரெண்டு பேரையுமே காணோம். அப்போ ஜியா போலீஸ் கிட்ட என்னோட அம்மா அப்பாவை காணும்னு சொல்லி அழுதுட்டு இருக்கிறதெல்லாம் லியோனும் தூரமா இருந்து பார்த்துட்டு தான் இருக்கிறான். அப்போதுல இருந்து 21 வருஷமா ஜியா இன்னும் அன்னைக்கு நடந்தது எதையும் மறக்காம இவளோட பேரண்ட்ஸை தேடிட்டு தான் இருக்கிறா. அதே டைம் லியோனும் இப்போ ஒரு வெட்டிங்க்கு போகிறதுக்காக மார்னிங்கே சீக்கிரமா எழுந்து குளிச்சுட்டு அவனுக்கு பிடிச்ச சாக்கோமெண்ட் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அந்த ரெட் அம்ப்ரெல்லாவையும் எடுத்துட்டு வெட்டிங் ஹால்குள்ள போறான். அப்படியே ஸ்ட்ரைட்டா பிரைட் கிட்ட போய் நீ எனக்கு இன்விடேஷனே சென்ட் பண்ணலையேன்னு கேட்க இப்போ அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் சண்டை வந்துடுது. அது ஏன்னா இந்த பிரைடும் ஒரு ஃபாக்ஸ் தான். பட் இவ ஒரு மனுஷன் மேல லவ்ல விழுந்து அவனை மேரேஜ் பண்ணிக்க போறதாலதான் லியோன் இந்த மேரேஜை நடக்க விடக்கூடாதுன்னு தடுக்க பாக்குறான். அப்போ அவ வெட்டிங் முடிஞ்சதும் நானே உன் கூட வந்துடுறேன்னு சொல்ல லியோனும் அதுக்கு ஓகே சொல்லிட்டு வெட்டிங் முடிகிற வரைக்கும் அங்கேயே வெயிட் பண்றான். ஆனா வெட்டிங் முடிஞ்ச அப்புறமும் இவ லியான் கூட வர முடியாதுன்னு சொல்லிட்டு சண்டை போட இப்போ அவன் வேற வழி இல்லாம இவளை இவ ஹஸ்பண்ட் முன்னாடியே கொண்டுடுறான். அப்படியே அவனோட மெமரிஸ் எல்லாம் டெலிட் பண்ணிட்டு லியோன் வெளியே வர அங்க ஒரு இன்டர்வியூக்காக வந்திருந்த ஜியாவும் 21 வருஷத்துக்கு அப்புறம் லியோன் அப்பதான் மீட் பண்றா. ஆனா இவளோட மெமரிஸ் சரியா ஞாபகம் இல்லாததால அவனை எங்கேயோ பாத்துருக்கிறோம்னு மட்டும் இவளுக்கு ஃபீல் ஆகுது. பட் அவனும் ஜியா நிக்கிறத கண்டுக்காம வேணும்னே இவளை கிராஸ் பண்ணி போயிடுறான்.